Hello viewers, welcome back to RCE preparation. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் பர்టిక్యులர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மேம் ஆர்ஆர்பி ரிலேட்டடான வீடியோஸ் போடுங்க மேம். தென் அதே மாதிரி இப்போ நீங்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கைட் பண்ற மாதிரி இந்த எக்ஸாம்க்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ஆர்பிக்கான இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் என்ன, ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாம்க்கு நம்ம அகாடமியில் நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேங்களா? மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ 2024க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கம்மா. ஓகேங்களா? டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 9144. ஓகே, இந்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் இருக்கும். அதில் கிரேட் 1க்கு வந்து 1092 வேகன்சியும் கிரேட் 3க்கு வந்து 8000 அரௌண்ட் 8000 வேகன்சியும் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீடைல்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் திங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்த்துட்டு நான் என்னோட சைட்லேருந்து நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஏப்ரல் 8 வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த டேட் வரைக்கும் போகாம முன்னாடியே இதை அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும், ஆனால் கம்ப்யூட்டரில் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம். ஓகேங்களா? இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்தந்த ஜோன்ல வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நோட்டிஃபிகேஷன் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கிரேட் 1க்கு எத்தனை வேகன்சி, கிரேட் 3க்கான வேகன்சி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆனால் எக்ஸாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணி 8 வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்து அப்ளை பண்ண சொல்லிடுறாங்க. ஆனால் எக்ஸாம் உங்களுக்கு எப்போ அப்படின்னா அக்டோபர் அண்ட் நவம்பரில் தான். டேட் இன்னும் டிக்ளேர் பண்ணலை. ஜஸ்ட் இந்த மந்தில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா சாலிடாக வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு 5 மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா? நமக்கு கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா ஜூன் மந்த்ல எக்ஸாம் ஆனது கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அதாவது நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க ஜூன் மந்த் வரைக்கும் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி டிப்ளமோ வித் இன்ஜினியரிங் எக்ஸாம் பக்காவா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் இந்த ஒரு வீடியோ போடுவேமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூன் மந்த்துக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக இது ரிலேட்டடான வீடியோஸ் நான் போட ஆரம்பிச்சிடுவேன். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது என்னன்னா மேம் இதுக்கு நீங்கள் கைட் பண்ணுவீங்களா, இதுக்கு வீடியோ போடுவீங்களா அப்படிலாம் கேட்டீங்க. அவங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற விதமாக நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். ஆனால் ஜூன் மந்த்துக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால ஏன்னா ஜூன் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஓகேங்களா? இதுக்கு நமக்கு 4 மந்த்ஸ் இருக்கு. ரொம்பவே பேசிக்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நமக்கு அந்த 4 மந்த்ஸ் இட்ஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த எக்ஸாம் வந்து ஆர்ஆர்பி டெக்னீஷியன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது மேம் நம்ம எல்லாருமே இன்ஜினியரிங் மட்டுமா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. குவாலிஃபிகேஷன் இங்கே ஜென்ரலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன்ப்பா. இங்கே பாருங்க, கிரேட் 1 இருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அப்போ கிரேட் 1 அப்படின்னா நாட் ஒன்லி இன்ஜினியரிங், நீங்கள் பிஎஸ்சி கூட நீங்கள் என்ன பண்ணலாம். பிஎஸ்சியில என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம், இன்க்ளூடிங் டிப்ளமோ. ஓகேங்களா? அதே மாதிரி பிஇ வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் கிரேட் 1க்கு அப்ளை பண்ணலாம். அதுவே கிரேட் 3 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது எஸ்எஸ்எல்சி ஐடிஏ வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் எனஃப் டு ரைட் எக்ஸாம். ஓகேங்களா? எஸ்எஸ்எல்சி இல்லை அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு கிரேட் 3க்கான குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஆனால் 10th 12th ப்ளஸ் ஐடிஏ. ஓகேங்களா? இது பேசிக் குவாலிஃபிகேஷன். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் 1 இருந்தது அப்படின்னா டில் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா 18 ஸ்டார்ட் பண்ணி 36 வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கிரேட் 3 இருந்தீங்க அப்படின்னா 18 to 33. ஓகேங்களா? உங்கள் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேட் 1 அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட்டில் நீங்கள் செப்பரேட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும்.
கிரேட் 3 எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா சிலபஸ் கிட்டத்தட்ட வந்து என்ன அப்படின்னா சேம் தான். இப்போ பாத்தீங்கன்னா கிரேட் 1ல மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். நம்ம முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அந்த அளவுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர் அந்த அளவுக்குலாம் எக்ஸாம் இருக்காது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னாலே நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ அதனால 1/3 அதாவது 0.33 மார்க் வந்து நீங்க தப்பா எழுதுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா வெறும் 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னு 100 மார்க் 90 மினிட்ஸ்ல வந்து நீங்க என்ன அப்படின்னா அந்த எக்ஸாமை வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா என்னது 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு எக்ஸாமோட டைம். ஓகே, ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேகே. ஓகேங்களா? அதாவது என்ன எந்த டாபிக், தென் அதுல என்னென்ன எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத இங்க சிம்பிளா மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது ஜிகேல வந்து 10 கொஸ்டின்ஸ், ரீசனிங்ல 15 கொஸ்டின்ஸ், தென் கம்ப்யூட்டர் பேஸ்ல வந்து 20 கொஸ்டின்ஸ். அதாவது கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேத்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ். பி அப்படிங்கிறது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்க பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதனால தான் பிஇ அண்ட் பிஎஸ்சி எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிச்ச பிசிக்ஸ் இது எல்லாமே சயின்ஸ் எல்லாம் கவர் ஆகும். தென் அதுக்கப்புறம் இந்த 1 இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்போம்ல பேசிக் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு, ஸோ அது எல்லாமே அதுல கவர் ஆகும். ஓகேங்களாப்பா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா பர்டிகுலரா கிரேட் 1க்கு. ஓகே, கிரேட் 3க்கும் அதே மாதிரி நீங்க 1.5 hours 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு இன்க்ளூடிங் நெகட்டிவ் மார்க்கோட எழுதுற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த சிலபஸ் இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ரீசன் என்னன்னா கிரேட் 1க்கான சேலரி பாத்தீங்கன்னா அதாவது அப்ராக்சிமேட்டா மினிமம் சேலரி சொல்றேன். கிரேட் 1க்கு வந்து 30,000, கிரேட் 3க்கு வந்து உங்களுக்கு 20,000 வரும். மினிமம் சேலரி சொல்றேமா? ஓகேங்களா? நீங்க பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அவங்க ஃபிக்ஸ் பண்றது தான். ஓகே, ஸோ அதனால கிரேட் 1க்கு நீங்க கொஞ்சம் அதிகமா படிக்கிற மாதிரி இருக்கும். கிரேட் 3க்கு ஜஸ்ட் மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜிகே. சயின்ஸ்னா வந்து என்ன அப்படின்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொன்னல. ஓகேங்களா? ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ், ஜிகே இது எல்லாமே நீங்க என்ன அப்படின்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இது எல்லாமே நீங்க ரெண்டுத்துக்கும் காமனா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருக்கு. அதே மாதிரி ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா எஸ்சி எஸ்டி தென் உமன் கேண்டிடேட் இவங்க எல்லாருக்குமே வந்து 250 நீங்க அப்ளை பண்ணும்போது எடுத்துப்பாங்க. பட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 250 அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து அதர் கேண்டிடேட்டா இருக்கிறீங்க, பிசி இந்த மாதிரி மேல் கேண்டிடேட் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா 500 பே பண்ற மாதிரி இருக்கும். அதுல 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் நீங்க நோட்டிபிகேஷன்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி நோட்டிபிகேஷன். ஓகேங்களா? அதோட இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ். மெயினா இந்த வீடியோ எதுக்காகனா டேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குமா? ஓகேங்களா? இந்த 1 வீக் தான் இருக்கு. ஸோ டிலே பண்ணாம அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம் மேம் நான் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன் மேம், அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன் மேம் அப்படின்னு சொல்றீங்க. நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. அதாவது எப்ப வருதுன்னே தெரியாம இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதை விட வந்து நோட்டிபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்க முழு முயற்சியா இறங்கி படிக்கலாம். ஓகேவா? என்னோட ரெக்வஸ்ட் அதுதான். ஓகேங்களா? என்னென்ன எக்ஸாம் வருதோ. இன்னொன்று சில பேர் வந்து என்னன்னா பர்டிகுலரா நான் இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்றேன், நான் டிஆர்பிக்கு தான் ப்ரிப்பேர் பண்றேன், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. நீ எல்லா எக்ஸாமே எழுதினாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்தடுத்த எக்ஸாம்ல உன்னோட நெகட்டிவை வந்து நீ காம்பன்சேட் பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இப்போ எப்படின்னா நான் டிஆர்பி மட்டும் தான் படிச்சிருக்கேன், டிஆர்பி எக்ஸாம் மட்டும் தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களை விட முட்டாள் யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரீசன் என்ன அப்படின்னா நீங்க எல்லா எக்ஸாமே அப்ளை பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிபார்ட்மெண்ட் பேப்பர் தான் படிச்சிருப்பீங்க. பட் ஆனால் நீங்க ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி போர்ஷனும் எழுதுற மாதிரி இருக்கும். எதுல? இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. ஓகேங்களா? ஐயோ நான் அது டிஎன்பிஎஸ்சி படிக்கல அதனால இந்த எக்ஸாம் எழுதல அப்படின்னு சொல்றதை விட டிபார்ட்மெண்ட் பேப்பர் நான் நல்லா படிச்சிருக்கேன், ஜஸ்ட் இதை ஒரு 10 days ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுதுவோமே அப்படின்னு நினைக்கிறது தான் ஸ்மார்ட். ஓகேங்களா? அது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க இப்போ இந்த ஆஃப்டர்நூன் எழுதுற எக்ஸாம் இதுக்கப்புறம் அடுத்தது வேற ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க நியூவா ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச உங்களுக்கு அந்த இது வந்து நோட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களாமா? ஸோ அதனால பர்டிகுலரா இந்த எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லி அந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம் எல்லா எக்ஸாமே எழுதுங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இல்லை மேம் எனக்கு மேத்ஸ் வராது, ரீசனிங் தெரியாது அப்படிலாம் நினைச்சீங்க அப்படின்னா
ரொம்ப ஈஸி. இருக்கிறதுலே வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் தான் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? மற்றது எல்லாமே நம்ம மண்டைக்கு ஏற்றணும். ஈவன் நம்மளோட ஈஸி பேப்பராக இருந்தால் கூட நம்மளோட டிபார்ட்மெண்ட் பேப்பராக இருந்தது அப்படின்னா எல்லாமே பைகாட் பண்ணணும். ஃபார்முலாஸ்லேருந்து இஎம்எஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ்லாம் நீ படிச்சுட்டு திருப்பி 2 நாள் கேட்டால் கூட எல்லாமே மறந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படிங்கிறது நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு நம்ம கூடயே ட்ராவல் ஆகுறது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் ஒரு டைம் படிச்சிட்டிங்க அப்படின்னா என்றைக்குமே மறக்காது. ஏன்னா இது மனப்பாடம் பண்ணுற விஷயம் கிடையாது. ஓகேங்களா? நீ புரிஞ்சு உன்னோட லைஃப்பில் வந்து நீ வந்து அதாவது ஒரு கடைக்கு போகிற அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் ஆகுறது ஆப்டிடியூட் தான். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அதனால தெரியல, படிக்கலை, படிக்க பிடிக்கலை அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? ஸோ அதனால இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, அதே மாதிரி சேலரி கம்மி அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். ஜஸ்ட் உள்ள என்ட்ரு ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நீ ஒன்ஸ் நீ உள்ள என்ட்ரு ஆகி பிளேஸ் ஆகிட்ட அப்படின்னாலே அதுக்கு அடுத்தது உள்ள எப்படி நீ மேலே வர்றது அப்படிங்கிறத அப்புறம் உள்ள போய் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ அதனால சேலரிலாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காது. அதே மாதிரி கிரேட் 1 அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ண வேண்டாம். எல்லாத்துக்குமே காமனாக படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம அகாடமியில நம்ம இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்க்கு என்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு என்ன பண்ணேன், ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து பெய்டில் வச்சுனா அதே மாதிரி தான் ஆர்ஆர்பிக்கு பண்ண போறேமா. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நான் டீச் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் ரீசனிங். ஓகே, ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆப்டிடியூடுக்கு எனக்கு செப்பரேட் சேனல் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் அதுலேயோ இல்லை இந்த சேனல்லையோ நான் உங்களுக்கு என்ன எடுத்துருவேன் அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் டாபிக் வந்து ஃப்ரீ கிளாஸஸாக கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி ரீசனிங் கிளாஸஸும் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கிளாஸ் எடுக்கிறது வேஸ்ட்டு. ஓகேவா? அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட சிலபஸில் இருக்கக்கூடியது. தென் அந்த சிலபஸ் வச்சு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது நானா சொல்லலாமா, இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து இதில் பிளேஸ் ஆகி உள்ளே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, பல வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணதில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லாம் அதுக்கு ஆக்சுவலாக அதுக்கு புக்கே கிடையாது. ஓகேங்களா? அதாவது பல டாபிக்ஸை வந்து கோர்த்து ஒரு சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு செப்பரேட் கிடையாது. அதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸே வந்து என்ன அப்படின்னா அதாவது அதுவே நமக்கு கவர் ஆகிடும். அதை வச்சு அடுத்தடுத்த கொஷின்ஸும் நம்மளால படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஆர்ஆர்பி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் ரீசனிங் ஃப்ரீ கிளாஸஸாக எடுத்துட்டு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகேங்களாமா? ஸோ இதுதான் வந்து என்னோட பிளானு. ஓகே, ஆனால் அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு ஜூன் வந்து எக்ஸாம் முடியுது பாருங்க, இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இதில் எந்தவித டவுட் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜிகே வந்து நீங்கள் தான் படிச்சாகணும். ஸோ அது வேணால் படிச்சுக்கோங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஜிகே தென் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் அதெல்லாமே ஈஸியாக படிச்சிடலாம். ஜஸ்ட் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்னா எக்ஸல் இது ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. காப்பி பண்ணுறதுனா என்ன கீ யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி தான் பேசிக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க டெஸ்ட் பேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு யூனிட்டுக்கு 200 கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ஸே அப்படியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இது ரிலேட்டடாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால பார்க்குறீங்க. பட் ஆர்ஆர்பி அப்படிங்கிறது என்னன்னா நீ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறியோ, ஓகேவா, சம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறியோ, ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு கொஸ்டினை நீ உனக்கு எடுக்கிறதுக்கு வந்து 3 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா டெஸ்ட்டில் வந்து 1 மினிட்ல அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ அந்த 100 கொஸ்டின் அப்படிங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியும். 100 கொஸ்டின்ங்கிறது எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஆனால் 1.5 மணி நேரம் என்ன 1.25 மணி நேரத்தில் யார் அந்த கொஸ்டினை முடிக்கிறாங்களோ அவன் தான் அங்கே உள்ள பிளேஸ் ஆகும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? ஸோ அப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுங்கிறது கம்மி தான், ஆனால் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறையவே பெனிஃபிட் இருக்கு. இது நமக்கு ஒரு நல்ல சான்சஸும் கூட. ஓகேங்களா? அதே மாதிரி 2 எக்ஸாம் ஒன்றா வைக்கிறாங்களா இல்லை செப்பரேட்டாக வைக்கிறாங்களாங்கிறதெல்லாம் இங்கே டீட்டெயில் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ ஏப்ரல் அதாவது 5th இந்த எக்ஸாம் முதல்ல அப்ளை பண்ணி வச்சிருங்க. இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களாமா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் இருக்குல்ல
அதில் லாஸ்ட் 10th யூனிட் ரினவபிள் எனர்ஜி அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகே, அதுக்கு வந்து பர்டிகுலராக மெட்டீரியல் இல்லை எங்களுக்கு வீடியோஸ் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, நீங்கள் ஈவன் மெட்டீரியலே கொடுத்தா கூட எங்களுக்கு அதுக்கான கான்செப்ட் தெரியாது. ஏன்னா ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேப்பர் படிச்சிருப்பாங்க. இது வந்து எலக்டிவ் பேப்பர்ப்பா, அந்த லாஸ்ட் 10th யூனிட்ங்கிறது எலக்டிவ் பேப்பர்ஸ். ஸோ அதுக்கான டீட்டெயில் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ.